ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம கல்லான்னு பேசிக்கிட்டு கேசரி கிண்ட போறோம். ஓகேவா? வாங்க எப்படி கிண்டலாம். கேசரி கிண்ட தெரியும், இருந்தாலும் அப்படி பேசிக்கிட்டே கிண்டலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அடுப்பை பற்ற வைக்க போறேன். சரியா? பாத்திரம் வச்சாச்சு. இன்னைக்கு ஒரு செகண்ட் கேசரி கிண்டதுக்கு நான் அந்த கப்புக்குள்ளதான் கொஞ்சமா ரவை எடுத்திருக்கேன். சரியா? சோட்டு ரவை. சரியா? நம்ம ரவைய போட்டு நல்லா வறுக்க போறோம். வறுபடட்டும். சரியா? ரவை நல்லா வறுபட்டுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். ஓகேவா? இப்படி சட்டி எடுத்து வச்சுட்டு இதை நல்லா துடைக்கணும். இப்படியே அடுப்புல வைக்கூடாது. பாத்திரத்தை துடைச்சு வச்சாச்சு. இனி இதுல நம்ம என்ன போட போறோம்? நெய். ஓகேவா? தேவைக்கு நெய் என்னவ தேவையெல்லாம் இதெல்லாம் நெய் போட முடியாது. இது அதிகம்தான். நெய்ங்கிறது அதிகம் தானே. நீங்க எடுத்து வச்சிருக்கே இது அதிகம். இவ்வளவு வச்சு என்ன பண்ண போறீங்க? பேருக்கு வந்துருமே. ஒரு 10 பேருக்கு போல எடுத்திருக்கீங்களா? என்ன காரியம்? போதும் நம்ம 3 வருஷத்துக்கு தானே. நம்ம 3 வருஷத்துக்கு தானேப்ல. முதல்ல எதை போடணும்? முந்திரியா திராட்சையா? எதை போடணும்னு தெரியலையா? ஓகே, இதான் நீங்க சமையல் சொல்லி கொடுக்க வந்திருக்கீங்களா? அதை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. நமக்கு தெரியாட்டாலும் நம்ம தெரிஞ்சது மாதிரி 4 வருஷத்துக்கு சொல்லுது. எனக்காவது இவ்வளவு மாதிரி தெரியும். உனக்கு ஏதாவது தெரியுமா? நீங்க கத்துக்கோப்பளோ. நல்லா வருவா நீ. நல்லா வருவா நீ. நிஜமாட்டும் நல்லா வருவா. தெரியாதவங்களுக்காக தான் நீங்க வீடியோ போடுறீங்க. நானும் தெரியாதவங்க தான் இதை பத்தி கத்துக்கிறேன். இதெல்லாம் பார்த்து செய்தா நீ கண்டிப்பா பாராட்டு வாங்குவா. அனுபதியா எப்படி திராட்சை பழம் எப்படி ஊத்திட்டு வருவா? அது யார் பண்ணாலும் வரும், நான் பண்ணாலும் வரும். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாளே. சரி, இதை நம்ம எந்த அளவுக்கு நானும் மக்கள் கிடையாது. இதை எடுத்து நம்ம பவுல்ல வச்சுக்கலாம். ஐயோ, இந்த கப்புல தானே நமக்கு தண்ணி அளக்க வேண்டி இருக்கு. சரி, இப்போ எடுத்தது இருக்கட்டும். நம்ம இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். சரியா? ஓகேவா? இதுக்கு மாத்தி வச்சாச்சு. இதுலதான் தண்ணி அளக்கணும் முக்கியமா. இப்போ இதுக்கு 3 பங்கு தண்ணி ஊத்தணும். கலந்து ஊத்தணும். 1 2 3. இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். சரியா? தீய நம்ம கூட்டி வைக்கணும். நல்லா கூட்டி வச்சுட்டோம்னா சீக்கிரம் கொதிக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சமா கேசரி பவுடர் போட போறோம். அப்பதான் கேசரி கலரா இருக்கும். சரியா? ஓகே, அந்த கலர் போதுமா? போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சிட்டிகை உப்பு. இது என்ன பாத்தீங்களா? நல்லா பாத்தீங்களா? உப்பில்லா பண்டம். எதுக்கு இவ்வளவு போடுறீங்க? நம்ம எப்பவுமே அப்படிதான். எந்த ஒரு ஸ்வீட் செய்தாலும் உப்பு போடாம செய்யவே மாட்டோம். நீங்களும் உப்பு போட்டு செய்து பாருங்க. உப்பு போட்டு சாப்பிட்டாதான் சோரனை வரும். இல்லாட்டாலும் நமக்கெல்லாம் சோரனை ஜாஸ்தி தெரியுமா? உப்பு போட்டாலும் உடட்டாலும். நான் என்னதான் மெயின் பண்றேன். என்னெல்லாம் ஒருத்தங்க ஒரு சொன்னா அவ்வளவுதான். சரி, தண்ணி நல்லா கொதிச்சுட்டு பாத்தீங்களா? இப்ப நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய ரவைய இதை இப்படி போட்டு, சரிங்களா? இது நிறைய இருந்தா நம்ம இப்படி போட விடாது. ஆனா இது கொஞ்சம் இருக்கனால நான் இப்படி போட்டுட்டேன். ஓகேவா? இல்லட்ட கட்டி பிடிச்சேன். நிறைய இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா போடணும். இது கொஞ்சம் தானே, அதனால நான் ஒரு அடி கட்டி வச்சு. ஓகேவா? நல்லா கொதிக்குதான். சீனி எப்ப போடுவீங்க? மறந்துடாதீங்க. இப்போ தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கலாம். சரியா? தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்னா, இது மூடி உண்டு. அது எங்க இருக்கு? தேடி வாரை கொண்டுட்டு நான் இருக்கு. அந்த மூடிய எடுத்துட்டு வந்துச்சேன்னா கொஞ்சம் தூசா இருக்கு, தொடச்சிடும்.
இல்லைன்னா என் பொடி திட்டுவான். சரியான ஆள். தொடச்சா இதை எடுத்துட்டு வந்து இப்படி மூடி வைக்கிறோம். அடுப்பை வேற நம்ம குறைச்சி வச்சிருக்கோமா, அப்படியே இருந்து வேகட்டும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, எடுத்த ஐட்டம்ஸ் எல்லாம் மேலே வச்சிருவோம். சரியாங்க, அப்புறம் அது அப்படியே இதில் கிடக்கும். அதனால எல்லாத்தையும் மேலே தூக்கி வச்சிடலாம். கேசரி பவுடர் வைக்கக்கூடிய டப்பா இது இல்லை. சரியா, இங்க இன்னொன்னு இருக்கு, அதுவும் இதே இந்த கலர் தான், மஞ்சள் கலர் தான். ஆரஞ்சு கலர் ஒண்ணு வாங்கி வைக்கலாம். சரியா, இனிமே வந்து நமக்கு வந்துட்டா வந்துச்சு. பாத்தீங்களா, இப்பவுமே தின்றலாம் போல இருக்கு. பாக்குறது எப்படி இருக்கு, செமையா இருக்கா? இந்த இந்த சைஸ்ல இருக்கும் போதுதான் அது பதம் மம்மி. சைஸ் சைஸ்னா என்ன சைஸ்? எம்மா எக்ஸல்லா எல்லா? ஓ, எனக்கு வர மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லறதுக்கு. என்ன செய்வேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரில நிறைய சர்க்கரை இருக்கு, ஆனா ஒரு ஸ்வீட்டு பண்றது தான் கிடையாது. இந்த கப்புக்கு 1.5 கப்பு சர்க்கரை போடணும். சரியா, நல்லா பார்த்துக்கங்க. இந்த கப்புக்கு 1.5 கப்பு சர்க்கரை. இதை இப்போ நான் போடணும். இனி ஒரு 1/2 கப்பு போதும். சரியா, போட்டுட்டு நல்லா வரம் பாருங்க. அல்வா, இது கேசரி மாமி. அல்வா மாதிரி வரும் கேசரி. இப்படி சொல்ல வந்தேன். எல்லைக்கு வருது பாத்தீங்களா? இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணல இவ்வளவு நாளுன்னா, வேற எப்படி ட்ரை பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி கேசரி கிண்டுவாங்க. இது நம்ம ஒரு மெத்தட்ல கிண்டுறோமா, எல்லைக்கு எப்படி வருது தண்ணி கணக்க வருதா? எப்ப கட்டியாகும்? அதே நீ சர்க்கரை வந்து நல்லா இலகி அப்புறமா ரவையோட சேர்ந்து, ரவாயும் கொஞ்சம் வேகாம இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து வந்து வரும் பதத்துக்கு. இப்போ கீரையே சுத்தி வச்சுக்கலாம். நீ எப்பவும் அல்வா கிண்டி கேசரி கிண்டி தருவா சொல்லு. யாருக்கு தரணும்? எனக்கு தரணும். எதுக்கு உங்களுக்கு தரணும்? அதான் உங்களுக்கு கிண்ட தெரியுது. எனக்கு கிண்ட தெரியும், நீ உனக்கு கிண்ட தெரியணும்ல. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். அப்ப அது போதாதா? அது போதாது. அப்புறம் எங்களுக்கு நீ செய்து தரண்டாமா, மாமியாருக்கு தான் போய் செஞ்சு கொடுத்தியா? இதான் நல்ல காரியம் வரட்டும், நான் செஞ்சு தரேன். நல்ல நாள் எதுவும் போட்டலாம் ஆளன்னு பாத்துட்டியா? கேசரியில் இன்னும் ரசத்தையா கலக்க முடியும். அது எந்தமும் வாஸ்தவம் தான். ஏன்னா நம்ம அதை எப்படி கலந்தாலும் டேஸ்ட் ஒன்றும் மாற போறது இல்லை. இதே முந்திரி, இதே திராட்சை, இதே நெய், இதே ரவை, சீனி. முதல்ல ஈஸியானதுன்னா இதுதான். அப்போ அடுத்த வாரம் செய்து தருவியா? வாரம் கேசரி சாப்பாடுனா வந்து சுகர் வந்துடும். இது ஒரு வேலைக்கழிக்கு பிள்ளை சாத்திரம்னு ஒரு பழமொழி தெரியுமா உங்களுக்கு? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, பிள்ளைங்க வந்து வேலை செய்யறதுக்காக, அதாவது ஒரு திருமணமான கை குழந்தை வச்சிருக்கவங்க வந்து வேலை செய்யறதுக்கு வருத்தப்பட்டு, அம்மா பிள்ளை அழுகுது, நான் பிள்ளைய வச்சுக்கிட்டேன், அதை வந்து எடுத்து வச்சிருங்க, இதை கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க, அதை பண்ணி தந்துருங்க, இதை பண்ணி தந்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பழமொழி, வேலைக்கல்லிக்கு பிள்ளை சாத்திரம் அப்படி. என்ன பிள்ளைய வச்சுட்டு அந்த கால ஆஹா, நீங்க சொல்லுவிய. எங்க அம்மா 5 பிள்ளை பத்திருக்காவ, நான் 2 வேற வேலை இல்லை, நான் என்ன பண்ண முடியும்? அது அதுக்கு முந்தினவி எல்லாம் டஜன் கணக்குல படுத்திருக்காங்க. அவங்க எல்லாம் பிள்ளை வளர்க்க இப்படி இல்ல. அது கதை அது இல்ல சத்தியமா. அது கரண்ட் இல்லாததுதான் கதையும். எப்படி கேசரி ரெடி ஆகிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படிலாம் அந்த முந்திரி திராட்சைய இப்படியே போட்டு விட்டோம். இருக்குது 4 தான், 4 5 இந்த இதுக்கு இது போதும் தானே. இதே போட்டுட்டு இதை எடுத்து நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு சும்மா வச்சுட்டு இப்போ டேஸ்ட் பார்க்க போறோம்.
எப்படி இருக்குன்னு சரியா. நெய் அதிகமாயிடுச்சு. மனசாட்சி இருக்கா? ஆனா இதுல என்ன தெரியுமா, கேசரி பொடி போட வேண்டியிருக்கு. ஆனா கேசரி பொடிக்கு ஒரு டேஸ்ட் உண்டா என்ன? ஆனா நான் கேசரி பொடி போட போறதில்ல, ஏன்னா வீட்டுல அது இல்ல. பொய் சொல்ல வேண்டாம், இருக்குது, கெட்டு போச்சு. இது கேசரி பொடி தானே, எல்லோ கலரு. நல்லா மாத்தி சொன்னா கேசரி பொடி இல்ல, ஏலக்காய் பொடி. ஏலக்காய் எங்க ஊர்ல கேட்டு போகுது. கெட்டு போச்சு. நான் பாரு என்ன பண்ணேன்னா, முன்னமே பொடி பண்ணி வச்சிருந்தேன், தெரியுதானல. தெரியுது. ஏலக்காய பொடி பண்ணி வச்சிருந்தேன். அது என்னன்னா இப்போ வாசனை எல்லாம் போயிடுச்சு. மலத்தி பார்த்தேன். இந்த ஏலக்காய் நீ என்ன மலத்தி பாரு, அந்த ஒரு மாதிரி அந்த ஏலக்காய் வாசனை வந்து பத்தியா கெட்டு கெட்டா. அப்ப இனி நம்ம சாப்பிடக்கூடிய பொருள், ஒரு வாசனைக்காக இதை தூக்கி அதில் போட்டு அதை வேஸ்ட் ஆக்கிடப்படாதா. அதனாலதான் நான் அந்த ஏலக்காய இருக்கிறதுங்கிறதே மறைச்சிட்டேன். இது இல்லாம இன்னைக்கு நம்ம கேசரி கிண்டி சாப்பிட்றோம், அவ்வளவுதான். ஓகேவா. இப்போ கேசரி சூப்பர். இது நம்ம இதை என்ன செய்யணும்னா இப்படி எடுத்து சாப்பிடணும், இப்படி எடுத்து சாப்பிடணும். திரட்டிருமே தான் இப்படி இருக்கு. நல்லா பார்த்துக்கங்க. எங்க வீட்டு கேசரி சூப்பரா வந்திருக்கா. எல்லாரும் இந்த கேசரி பிடிச்சவங்க எல்லாம் ஒரு லைக் போட்டுருங்க. கேசரி வேணுங்கிறவங்க எல்லாம் வந்துருங்க சாப்பிட்றதுக்கு. ஓகேவா. ஓகே. இப்போ சூப்பரான மணமணக்கும் மஞ்சள் கலர் கேசரி ரெடி, அதாவது ரவா கேசரி ரெடி. கலகலன்னு இன்னைக்கு சமையல் முடிஞ்சு, இன்னொரு ரெசிபி சமைக்கும் போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா. டாடா.